இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு வந்து போன மாதமோட முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 20/5/2024, அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பிரீஃபாக நான் உங்களுக்கு வீடியோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம வாட்ஸ்அப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இபி டிபார்ட்மெண்ட்டோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண நோட்டிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க இல்லையா, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12/3/2024, அதாவது 12/4/2024 உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்த அப்ளிகேஷன் முடிய போகுது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/5/2024 14 ஹவர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் டில் 25/5/2024 அன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நோட்டீஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் விசிட் அவர் வெப்சைட் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராப்பராக பூரா கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. பழைய நோட்டிஃபிகேஷனும் புது நோட்டிஃபிகேஷனும் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதுதான் இதுக்கான பழைய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டு டெலிவரி பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்ரான்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இடத்துலலாம் இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் எலக்ட்ரோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆரை பொறுத்த வரைக்கும் 27 வரைக்கும் இருந்தால் போதும், 27க்கு மேலே இருந்தால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சப்மிட் ஆன் இஷ்யூ, அதாவது இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்கோ அப்போ இருந்து உங்களுக்கு 28 வயசு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஇடி, அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஇ படிச்சிருந்தாலும் சரி, ட்ரிபிள்இ படிச்சிருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, சிஹெச்சி படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் ஆஃபீஸர் இவங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது பெனிஃபிட், இந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதாவது போஸ்ட்டு ரிசர்வ் போஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து டோட்டலாக வந்து 30 வேக்கன்சி இருக்குது. யூஆர், இடபிள்யூஎஸ், அதாவது ஓபிசி, எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 30 வேக்கன்சி உங்களுக்கு ரிசர்வில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜில் உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு வந்து 85 மார்க் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ வந்து 15 மார்க் இருக்கும். இதில் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க.
ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் நம்ம சென்டர் இருக்கும், அங்கே போய் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பர்சனல் இன்டர்வியூ உங்களுக்கு கால் லெட்டர் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து உங்களுக்கு இமெயிலில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமெயில் மெத்தட் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இமெயிலில் தான் உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்டர்வியூ ஆர் பர்சனல் இன்டர்வியூ. அந்த டைம் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கேட்பீங்க, இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இப்போ நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸு, அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இவங்களை தவிர்த்து 1000 ரூபாய் உங்களுக்கு மற்ற கேட்டகரிக்கு அதர் கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நான் ரீஃபண்டபிள்ன்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. அது தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பழைய டேட்டை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. ஏன்னா நான் முன்னாடியே ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட காட்டேன் இல்லைங்களா, ஸ்டேல 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எந்த கேரியரில் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லைங்களா 1000 ரூபி, அதை வந்து எப்படி பே பண்ணணும், எந்த சலானில் பே பண்ணணும் அப்படின்றது இதில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும், கால் லெட்டர் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இமெயில் அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பரில், அப்படி இல்லைனா நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டில் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய டேட்டு தான் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, சரிங்களா. ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.